இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் பருப்பு துவையல் தாங்க பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. வெறும் சுடுசோறுக்கு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டு. இல்லை ரசம் கூட அதை காம்பினேஷனாக வச்சு சாப்பிடுங்க, அல்டிமேட்டுங்க. வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் கடாயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன், அரை கப் அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டை தொளி உரிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ துவையலுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துடலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பருப்புலாம் ப்ரௌன் கலர் வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் துவையலுக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. சிம்பிளான துவையல் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.